ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி நேரு பஜார் பகுதியில் பேருந்துகள் நின்று செல்ல வலியுறுத்தி மறியலில் ஈடுபட்ட வணிகர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் அருளரசன். வணக்கம். விரிவான விவரங்கள். அர்ஷினி வணக்கம். திமிரி பகுதியில் காலம் காலமாக பேருந்துகள் சென்ற இடத்தில் தற்போது புதிய பேருந்துகள் பேருந்துகள் பழைய இடத்தில் நிற்காமல் எங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படுவதாக கூறி வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் காலையிலிருந்து தற்போது சுமார் 6 மணி நேரத்துக்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மறியல் போராட்டத்தை கைவிடக் கோரி போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட முயன்ற போது வியாபாரிகளுக்கும் போலீசாருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு சுமார் 100க்கும் மேற்பட்டவரை போலீசார் கைது செய்ததால் அது பரபரப்பு காணப்பட்டது. அதாவது ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி பகுதியில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரணி ஆற்காடு நெடுஞ்சாலையில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. இந்நிலையில் காலகாலமாக திமிரி பழைய நேரு பஜார் பகுதியில் இருந்து பேருந்து எப்போதும் நின்று செல்வது வழக்கம். ஆனால் தற்போது புதிய பேருந்து கட்டியதால் பேருந்துகள் அனைத்தும் நேரு பஜாரில் எப்போதும் நிற்காமல் புதிய பேருந்து நிலையத்தில் சென்றிருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள், விவசாயிகள், பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் ஏராளமாக நடந்தே செல்லும் நிலைமை ஏற்பட்டதால் வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் திமிரி நேரு பஜாரில் பேருந்து நின்று செல்ல வேண்டும் என கூறி பல முறை அரசு அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு சென்றும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளாத காரணத்தால் கடன் வாங்கி கடைகளை வைக்கும் கடனை வைத்து தங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக மோசம் அடைந்ததால் ஆவசியமடைந்த வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் ஒன்று திரண்டு இன்று காலை 10 மணி அளவில் ஆரஞ்சு செல்லும் சாலையில் காலையில் இருந்து தற்போது சுமார் 6 மணி நேரத்துக்கு மேலாக பேருந்துகள் அனைத்தும் காலம் காலமாக நின்று செல்லும் திமிரி பஜார் பகுதியில் நின்று செல்ல வேண்டும் என தெரிவித்து சாலை மறியல் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டனர். அப்போது தகவல் அறிவி சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த காவல்துறை ADSP குணசேகரன் தலைமையிலான 100க்கும் மேற்பட்ட போலீசார் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட வணிகர் மற்றும் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்து மறியலை கைவிட வேண்டும் என தெரிவித்த போது போலீசாருக்கும் வணிகர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டு போராட்டத்தை கைவிடாமல் கோஷங்களை வெளிப்படுத்தியவாறு பேருந்துகள் அனைத்தும் இங்குதான் நிற்க வேண்டும் என கூறி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலை முதல் தொடர்ச்சியாக தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் சாலையில் செல்லும் வாகனம் செல்வதற்கு இடையூறு ஏற்படுத்திய காரணம் காட்டி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐமன் ஜமால் உத்தரவின் பேரில் சுமார் 100க்கும் மேற்பட்டவரை கைது செய்து தற்போது திருமணமடத்தில் அழைத்துள்ளனர். மேலும் இந்த போராட்டத்தின் காரணமாக தங்களை கைது செய்ததை கண்டிக்கும் விதமாக அப்பகுதியில் கடையடைப்பு போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருளரசன்.